ஹாய் மை டியர் லவ்லி சோல்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாய் நிலாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்ஜிஎம் vlog தான் பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக 2 வீக்ஸ் முன்னாடி எம்ஜிஎம் போயிருந்தேன். அந்த அப்டேட் தான், அந்த வீடியோ தான் உங்களுக்காக ஃபுல்லாக போடுறேன். நாங்கள் அங்கே ரீச் ஆகும்போது ஒரு 10:30 இருக்கும். அப்போயே நல்ல கூட்டமாகவே இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட் எடுத்ததும் இந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த ரைட்டில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயாச்சு. உள்ளே போனதும் பசங்க போனதுமே பூல் தான் கேட்டாங்க, ஸ்விம்மிங் பூல். நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ரைடில் ஏற்றி விட்டுட்டு இந்த ரைடு போனோம். நீங்கள் வாமிட் எடுக்க மாட்டீங்க, ஓகே. உங்களுக்கு முரட்டுத்தனமான ரைடெல்லாம் விளையாடுவீங்கன்னா இந்த ரைடில் நீங்கள் ஏறலாம். இவர் வேறு மாதிரி பண்ணுவார், தலைகளெல்லாம் சுற்றுவார். கொஞ்சம் நேரம் இப்படியே தான் சுற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே நம்மளை மேலே கொண்டு போயிடுவார். எனர்ஜி ஸ்டோம்னு அந்த ரைடெல்லாம் இருக்கிறதுல கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் பயமுத்துற மாதிரி ஒரு ரைடு. நான் போனேன். எங்கள் வீட்லேயும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஏற்றிக்கிட்டேன். நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க, எல்லா ரைட்லேயும் போங்க. தென் கிட்ஸுக்கு இந்த ஹார்ஸ் ரைடு இருந்தது, அந்த ரைடில் ஏற்றி விட்டு கொஞ்ச நேரம் அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். அவங்க வந்ததுலேருந்தே பூல் தான் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க. அதனால் சரி, இன்னும் ஒரு 2-3 ரைட்லாம் விளையாட வைக்கலாம். எம்ஜிஎம் பொறுத்த வரைக்கும் ட்ரை ரைட்ஸ் அதிகமாக இருக்கும், அதுவும் கிட்ஸுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் எல்லா ரைடும் அதிகமாக விளையாடணும், ரைட்ஸ் எல்லாம் அதிகமாக விளையாடணும்னு நினச்சி போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எம்ஜிஎம் செலக்ட் பண்ணலாம். இந்த ரெவல்யூஷன் நல்லா இருந்தது. நம்மளுக்கு 90 டிகிரியில் சுற்றும், இந்த மேலே போய்ட்டு 90 டிகிரியில் சுற்றும். இது ரைட்லாம் போயிட்டு வரதுக்குள்ளே பசங்களை அந்த கிட் ஜோன் இருக்கும்ல, அந்த ஜம்பிங் இதெல்லாம் பெய்டு. அதர் தென் கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பெய்டு இல்லை. இதுவுமே சூப்பராக இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே வார்ம் அப் ரைடுன்றாங்க. நீங்கள் எந்த ரைடில் போகணுன்னாலும் இந்த ரைடில் போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களால் போக முடியும். வாமிட் சென்சேஷன் அதெல்லாம் இருக்கவங்களால போக முடியாது. எம்ஜிஎம்மோட ஐகானிக் ரைடுனா இந்த ரேஞ்சர் தான். இது இவர் தலைகீழ போய் நிற்பார், நின்று திருப்பி ரிட்டர்ன் சுற்றுவார். இந்த ரைடில் நான் போகல, அந்த ரைடில் மட்டும் போகணும்னு ஆசை. கிட்ஸ் இருக்காங்க, என் கூட யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக இந்த ரைடில் போகல. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை போகணுன்னு. நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை எம்ஜிஎம் வந்திருக்கேன், அந்த எல்லா டைமும் நான் போயிருக்கேன். எம்ஜிஎம் இன்னும் ஒரு 2-3 ரைடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை ஈக்குவலேஷன் பண்ணுறதுக்கு நிறைய ரைட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. சரி, ஓகே, இதுக்கு மேலே பசங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்கன்ட்டு நாங்கள் பூலுக்கு போயாச்சு. இங்கே தான் ஃபுட் கோர்ட் இருக்கும், நீங்கள் அங்கே சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே எம்ஜிஎம் வாட்டர் ரைட்ஸ்க்கு போகலான்னு போயாச்சு. எம்ஜிஎம் பொறுத்த வரைக்கும் ட்ரை ரைட்ஸ் அதிகமாக இருக்கும், வாட்டர் ரைட்ஸ் ஓரளவுக்கு ஓகே தான். கிட்ஸுக்கு இவ்வளோ ஸ்லைட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நல்லா இருந்தது. நாங்கள் ஒரு 12:30 போல் நாங்கள் தண்ணியில் இறங்கினோம். 12 o'clock இருக்கும். இந்த ஃபால்ஸ் எல்லாம் கூட ஓப்பனில் இருந்துச்சு. நானுமே சில ஸ்லைட்ஸ் எல்லாம் வந்தேன். நான் எல்லா ஸ்லைட்ஸ்லையுமே வந்தேன், எனக்கு எல்லா ஸ்லைட்ஸுமே பிடிச்சிருந்தது, எல்லாத்தையுமே அலோவ் பண்ணாங்க. ஆனால் எம்ஜிஎம்மில் கொஞ்சம் வாட்டரில் கொஞ்சம் ஸ்மெல் எடுக்க ஆரம்பிச்சிது. இந்த ரெயின் டான்ஸ் வாட்டரில் அதிகமாகவே ஸ்மெல் எடுத்தது. இது பர்டிகுலர் டைமுக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் அங்கே அந்தளவுக்கு இந்த குளோரின் போட்டு அந்தளவுக்கு க்ளீன் பண்ணாத மாதிரி இருந்து. இந்த இடம்லாம் ஓகே தான். ப்ளஸ் அங்கே இன்னொரு பூல் இருக்கும், அந்த ஸ்விம்மிங் பூல், பெரிய ஸ்விம்மிங் பூலில் கிட்ஸுக்கு, லேடிஸ்க்கு அண்ட் காமனாக எல்லாருமே போகிற மாதிரியுமே செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. என் கூட டான்ஸ் ஆடுறதுக்கு யாரும் வரலை, அதனால சரி நானும் விட்டுட்டு நான் மட்டும் கொஞ்சம் நேரம் ஆடிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வீடியோ எடுக்க சொல்லிட்டு வந்தாச்சு. இது வேவ் பூல், அந்தளவுக்கு வேவ் பூல் நல்லா இல்லை. இது இல்லாமல் கிட்ஸுக்கு கிட்ஸ் ஜோன்லேயும் தனியாக வேவ் பூல் இருந்துச்சு. இது இந்த ஹிமாலயா வாட்டர் ரைடு மாதிரி இந்த தண்ணியில் ஸ்லாஷ் பண்ணிட்டு வர ரைடு இது. இந்த ரைடுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது டைமுக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சூப்பராக இருந்தது இந்த ரைடு, எல்லா டைமுமே மிஸ் பண்ணாமல் போகும். இது லைட்டாக ட்ரெஸ்ஸு வெட் ஆகும். நீங்கள் மோஸ்ட்லி எம்ஜிஎம் போகிறீங்கன்னா, எம்ஜிஎம்மோ எந்த தீம் பார்க் போனாலும் இந்த ஸ்விம்மிங் பூலுக்குன்னு போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் போன ட்ரெஸ்ஸே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த தடவை நான் லாஸ்ட் டைம் விஜிபியில் பண்ண தப்பு என்னென்னா, வேறு ட்ரெஸ்ஸில் போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது. இங்கே ஸ்விம்மிங் பூலுக்குன்னே நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் மாற்றிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணது. இதை நீங்கள் பண்ணுங்கள். நமக்கு நிறைய ஸ்லைட்ஸ் எல்லாம் போக முடியும். ஸ்லைட்ஸில் இந்த காட்டன் ட்ரெஸ் எல்லாம் ஸ்லைடு ஆகாது. என்னோடய ட்ரெஸ்ஸுமே அந்தளவுக்கு ஆகலை, அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தென் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றது ஃபுட் கோர்ட் வந்துட்டோம். எம்ஜிஎம் பொறுத்த வரைக்கும் சாப்பாடு நல்லாயிருக்கும், ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த காம்போ பேக் 199 நினைக்கிறேன், அப்படி காம்போவில் வாங்கினேன்.
லாஸ்ட்டாக பசங்களையும் சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆனதும் தண்ணியிலையும் விளையாடி முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours வந்து தண்ணியில் இருந்திருப்பாங்க. ரொம்பவே டேன் ஆகிட்டோம், எல்லாருமே டேன் ஆகிட்டோம் பயங்கரமாக. ஏன்னா அந்தளவுக்கு வெயில். எம்ஜிஎம்மில் வந்து நான் நிறைய விஜிபியில் பண்ண நிறைய மிஸ்டேக் வந்து எம்ஜிஎம்மில் பண்ணலை. ஃபஸ்ட்டு என் சின்ன பாப்பாவை கூட்டிகிட்டு வரல, ஏன்னா அவ்வளோ வெயில் அவங்களால தாக்குப்பிடிக்க முடியாது, அவங்கள கூட்டிகிட்டு வரல. செகண்ட் ஸ்பேர் ட்ரெஸ், ஸ்விம்மிங் பூலுக்குன்னே ட்ரெஸ் கொண்டு வந்தது. தேர்டு டிக்கெட் பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். ப்ளஸ் எம்ஜிஎம் வந்து ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்கும். சுற்றி மேங்கோ ட்ரீ தான். நமக்கு எப்படியாவது ஒரு மேங்கோ பறிச்சிடலாமான்ற ஒரு தாட் வந்துடும். ப்ளஸ் பசங்களுக்குமே கார் இருந்துச்சு, கோ கார்ட் இருந்தது, அடல்ட்ஸ்க்குமே இருந்துச்சு. இந்த ஜோன் ஃபுல்லாகவே கிட்ஸுக்கு தான். கிட்ஸுக்கு மட்டுமே எம்ஜிஎம்மில் 20 ரைட்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஃபேமிலி ரைட்ஸ் ஒரு 10க்கு ப்ளஸ் இருக்கும். எல்லா ரைடுமே ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸை வந்து நீங்கள் எம்ஜிஎம் சூஸ் பண்ணுறீங்கன்னா கிட்ஸு கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப 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 அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் எல்லா ரைட்லேயும் விளையாட வைக்கலாம். நிறைய ரைட்ஸ் அவைலபிள் இருக்குது. கிட்ஸ் ஓனில் நிறைய ரைட்ஸ் வந்து அடல்ட்ஸ்க்குமே இருக்கும், ஃபேமிலிஸ்க்குமே இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒரு ரைடுக்கு நான் போய் மாட்டிக்கிட்டோம். இந்த ரெவல்யூஷன் ரைட்லேயும் போயிருந்து ஆல்ரெடி நான் காட்டினேன், அந்த கிளிப்ஸ் இதுலேயும் ஆட் பண்ணுறேன். நல்லா 90 டிகிரி நல்லா ஸ்பின் பண்ணிவிட்டு 90 டிகிரியில் ஸ்பின் பண்ணோம். இது வந்து நமக்கு தலையை வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துலேருந்து அந்த தலையை எடுக்கக்கூடாது, எடுத்தால் செம்மையாக சுற்றும். அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்க. எம்ஜிஎம் போனீங்கன்னா ட்ரை கேம்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த கேம் வந்து தெரியாமல் ஏறிட்டோம். நீங்கள் வந்து பயங்கரமாக ரைடு விளையாடுவீங்கன்னா இந்த ரைடில் ஏறுங்க. இது கிட்ஸ் ஜோனில் இருக்கவும் நாங்கள் தெரியாமல் இந்த ரைடில் ஏறிட்டோம். போட்டு நல்லா ஸ்பின் பண்ணி எடுத்துட்டாங்க. நான் மட்டும் ஏறினது இல்லாமல் என் சிஸ்டரில் ஏற்றி அவளை பயமுறுத்தி விட்டது தான் மிச்சம். இல்லை, ஆனால் நல்லா இருந்தது, ரைடு நல்லா இருந்தது. எனக்கு வந்து எல்லா ரைடும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஆசை. அதனால் நான் யாரையாவது கூட்டிகிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுவேன். செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் இந்த ஷூஸ் ஸ்லைட்ஸ் எல்லாம் இருந்தது. பசங்களை அனுப்பி எல்லா ஸ்லைட்லேயும் வர வச்சோம். நம்மளும் போகலாம், பெரியவங்களும் போகலாம், முடிஞ்சால் போகலாம், இல்லைன்னா பரவாயில்ல, சேஃபாக தான் இருக்கும் எல்லாமே. தென் க்ரொக்கடைல், இன்னும் நிறைய கேம்ஸ் இருந்தது கிட்ஸுக்குன்ட்டு. அதுலேயுமே ஏறி நல்லா ரைட் போனோம். எல்லோரும் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமான ரைடெல்லாம் எங்களை ஏற்றி விடுற அப்படின்னு சொல்லி. எனக்கே தெரியல எந்த ரைடு எப்படி இருக்கும்ன்ட்டு. தென் வந்து ரோலர் கோஸ்டர், பசங்களெலாம் கிட்ஸ் ஒன்லேயே விட்டுட்டு எப்படியா ரோலர் கோஸ்டர் போயிட்டு வந்துடணுன்ட்டு ரோலர் கோஸ்டர் வந்தாச்சு. நான் விஜிபியில் வந்து ஒரு 4 members உட்கார்ற மாதிரி ரோலர் கோஸ்டர் இருக்கும். இதில் வந்து ஒரு 20 members கிட்டே இருக்கலாம். பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. எனக்கு கொஞ்சம் லைட்டாக காதெல்லாம் அடி வாங்கிடுச்சு. அது தவிர்த்து எனக்கு இந்த ரொம்பவே பிடிச்ச இந்த ரோலர் கோஸ்டர். எந்த ஒரு தீம் பார்க் போனாலும் ரோலர் கோஸ்டர் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. தென் அங்கே குட்டி குட்டி ரோலர் கோஸ்டர்ஸும் இருந்துச்சு கிட்ஸுக்காக, ஃபேமிலி ரைட்ஸ். இதுலேயுமே ஒரு 2-3 தடவை கிட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. நானும் போனேன், 1 time நான் போனேன். அதுக்கப்புறம் கிட்ஸை கூட்டிகிட்டு 2-3 தடவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் வந்து ரைட்ஸுன்ட்டு விளையாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் வந்து இந்த சைடில் ரோலர் கோஸ்டருக்கு ரைட் சைடில் இருக்கும். அந்த ஜோன் போயிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே கிட்ஸ் ரைட் தான் இருக்கும். நீங்கள் கிட்ஸை ஹேண்டில் பண்ண முடியலன்னா நீங்கள் இந்த ஜோனில் விட்டுட்டு கூட நீங்கள் மற்ற ரைடெலாம் விளையாடலாம். இந்த ஜோன்லேயே வந்து ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூலும் இருக்கும். இந்த ரைடு பயங்கரமாக இருந்துச்சு. இது வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணது இப்படி சுற்றுன்ட்டு, செமையாக சுற்றிருச்சு. கிட்ஸ் ஜோனில் கூட நான் பயங்கரமான ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அதில் 2 ரைடு நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பியும் கிட்ஸ் எல்லாரையும் விளையாட விட்டுட்டே இருந்தோம். திரும்பி சொல்கிறேன், எம்ஜிஎம்மில் கிட்ஸுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்கும், மிஸ் பண்ணாமல் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. நாங்கள் இந்த எம்ஜிஎம்மில் எப்படி டிக்கெட் எடுத்தோம், என்ன ஆஃபரில் நாங்கள் எடுத்தோன்றத டீட்டெயில்ஸும் நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். இது வந்து ஸ்டார்டிங்லேயே இருக்கும். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு நாங்கள் ஸ்டார்டிங் வரைக்கும் வந்துவிட்டோம். இந்த ரைடு வந்து ஸ்டார்டிங்லேயே இருக்கும். இது ஸ்பின்னு மாதிரி தான், நமக்கு வந்து ஸ்பின் ஆகிற மாதிரி. கொஞ்சம் ஒரு லெவலுக்கு போக போக ஹைட்டில் சுற்ற ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து இந்த ரைடில் இருக்கிற த்ரில்லிங் ரைட்ஸில் இதுவும் கொஞ்சம் நல்ல ஃபன் ரைடு தான். எதுவுமே மிஸ் பண்ணாமல் போங்க. தென் லாஸ்ட்டாக அந்த ஸ்பின்னில் மேரிகோ ரவுண்ட், அதில் பெரிய ராட்டினத்தில் போகலாம் அப்படின்ட்டு அடல்ட்ஸ்க்கு தனியாக கிட்ஸுக்கு தனியான்னு இருக்கும். இந்த 80 டிகிரிலேயுமே 70 டிகிரிலேயுமே ஒரு ரைடு இருக்கும். இதே ஸ்பின்னு தான், அந்த சைடில் தெரியுது பாருங்கள், அதுவுமே போங்க, எல்லாத்துலேயுமே போங்க. நான் அந்த ரைடில் போக மிஸ் பண்ணிட்டேன். டைம் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கிட்ஸுமே ஹேண்டில் பண்ண முடியல. அதனால நாங்கள் சரி ஓகே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த சைடு கிட்ஸ் போயிட்டு இருந்தாங்க, அந்த சைடு நாங்கள் போயிட்டு இருந்தோம். மேலேருந்து பார்க்குற வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு.
மொத்த எம்ஜிஎம்முமே நமக்கு அப்படியே கொஞ்சம் வியூ ஆகும், பீச் தெரியும், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ரவுண்டில் வந்து உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். த்ரில்லாலாம் இருக்காது, பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக ஒரு ரவுண்டு போகிற மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கும். நீங்களுமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. இந்த சம்மர் டைமில் எங்கன்னா போகணுன்னா நீ இந்த மாதிரி தீம் பார்க்கும் சூஸ் பண்ணுங்கள். பட்ஜெட் ஓகேன்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 o'clock போல் ஆயிடுச்சு. சன்னுமே வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் ஆனால் வீட்டுக்கு போகவே இல்லை. ஃபைனலாக பார்த்தா இங்கே என்ட்ரன்ஸில் இந்த பபுள்ஸ் எல்லாம் போட்டு டிஜே எல்லாம் போட்டு டான்ஸ் ஆட வச்சுட்டாங்க. தென் கால் பண்ணாங்க, வாங்க யாருனாலும் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்போ நான் போனது தான் இந்த வீடியோ. பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு எம்ஜிஎம்மோட ப்ரிவிலேஜ் கார்டு கிடைக்கும். ஸோ அந்த கார்டு தான் நீங்கள் எப்போ வேணால் ஃப்ரீ. புடிக்கு வந்து அங்கேயும் போய் சும்மா டான்ஸ் போடுவோன்னு போட்டு ப்ரிவிலேஜ் கார்டு வின் பண்ணிட்டு வந்தாச்சு. இது வந்து நான் 1 monthக்கு வேலிட் போல் இருக்குது. ஃப்ரீ தான், எனக்கு பை 1 get 1 மாதிரி எடுத்துக்கலாம். டிக்கெட்டு பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். டிக்கெட் பார்த்திங்கன்னா நார்மலாக 1179, கிட்ஸுக்கு 859 சம்திங். நாங்கள் சூஸ் பண்ணி போனது பை 2 get 1 ஆஃபர் ப்ளஸ் அடல்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பண்ணி போயிருந்தேன். டீட்டெயில்ஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே எதாவது டீட்டெயில் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, இல்லைனா என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து டிஎம் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக எங்கன்னா வெளியே போகணுன்னா எம்ஜிஎம் சூஸ் பண்ணி போயிட்டு வரலாம். எல்லா ரைட்ஸுமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் போகுது, சப்ஸ்கிரைப் இல்லை, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.